அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோனில் வந்து நம்ம தலைவர் கார்ஜியில் தான் ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, அவன் பொண்டாட்டி கொஞ்சம் தப்பாக வேலை செய்யுது அப்படின்னா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவன் வீட்டில் இல்லாத டைமில் அவன் பொண்டாட்டி வந்து காசுலாம் திருன்னு போயிடுறான்னு கன்ஃபார்ம் ஆனதுனால அவளை போகிறதுக்கோசம் நம்மளை வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. நம்ம வந்து அது ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணோம். இவள் தான் இவளை வந்து போட போகிறோம். இவள் வந்து இப்போ காரில் ஏற்ற நண்பர்களை இவ்வளோ போட்டோன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக மிஷின் முடிஞ்சு 5000 தரேன் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான். இப்போ நம்ம அவளை வந்து முச்சு போடலான்னு போகிறோம். முச்சு போடலான்னு போனோம். ஃபஸ்ட் முட்டிலே வெயிட்டாக முட்டுன்னு நினச்சா ஃபஸ்ட் முட்டு வந்து எப்படி மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போ வந்து செகண்ட் முட்டலான்னு போய் வெயிட்டாக மாட்டிச்சு நண்பர்களே. அவள் வேறு ரொம்ப மூக்கலையே விடுறான் ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. ஆமாம், இவன் புருஷன் காசு திருடி இவனா பண்ண போறா. இவன் எப்படி இருந்தாலும் புருஷன் இருந்தாலும் இவங்ககிட்ட இருந்தாலும் ஒரே மாதிரி இவன் தான் செலவு பண்ண போறா. திருட வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். காருக்கு இப்போ தான் பாதி டேமேஜ் இருந்தது நண்பர்களே. இன்னும் பாதி டேமேஜ் வேணும். கண்ணில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த மிஷின் முடிஞ்சிடும். அதாவது மிஷின் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னாங்க நண்பர்களே. இவளை போய் ஒரே முட்டணும் நண்பர்களே. கார் எப்படியே கவுந்து பத்திச்சு நண்பர்கள். எப்படியா இங்கேருந்து ஓடிடணும். ஏன்னா இங்கே இருந்தால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவானுங்க. உங்களால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடிடுங்க நண்பர்களே. அப்போ தான் மிஷின் முடிஞ்சிடும். இதோட இந்த மிஷின் முடிச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் நம்ம கமெண்ட் சொல்லுங்கள்.